ஏன் உனக்கு வெறி இருக்கணுங்கிற? அவன் அற்ப ஓட்டுக்கானவன், நீ இந்த நாட்டுக்கானவன். ஓட்டை குறிவைப்பவன் நாட்டை பத்தி கவலைப்பட மாட்டான். மக்கள் நலன்லாம் அவனுக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது, அதான் தெரியாது. மக்களை பற்றி சிந்திக்கிறவன், மக்கள் பசியோடு இருப்பார்கள், மக்கள் தாகம் எடுத்து நிற்பார்கள், மக்கள் அவசர தேவைக்கு தவிப்பார்கள், அவர்கள் நீண்ட நேரம் நிற்கிறார்கள், கால்களுக்கும் அவர்களுக்கு என்று சிந்திப்பவன் அவன் மக்களுக்கானவன், மக்களின் தலைவன். இது எதை பற்றியும் கவலைப்படாதவனை பற்றி நமக்கு பேச்சு கிடையாது இங்கே. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் மக்களுக்கானவர்கள், காரணம் அந்த மக்களிடமிருந்தே மக்களுக்காக வந்தவர்கள். பன்னெடுங்காலமாக நம் தாய் தந்தையர், நம் உடன் பிறந்தார்கள், நம் இன சொந்தங்கள் சிந்திய கண்ணீர், ஏந்திய கவலை, அவர்கள் பட்ட துயர துன்பம், நம் பெற்றோர்கள் நம்மளை படிக்க வைக்க எவ்வளவு கடினப்பட்டார்கள் என்பதையெல்லாம் கண்கூடாக கண்ட பிள்ளைகள் நாம். வறுமையிலிருந்து வந்த பிள்ளைகள் நாம். ஏனால் வறுமையை தோல்வியை விட உலகத்தில் சிறந்த பல்கலைக்கழகம் எதுவும் இல்லைங்கிற, நிறைய கற்பித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் உண்டென்றால் அது வறுமையும் தோல்வியும் தான். அந்த பல்கலைக்கழகங்களில் படித்த பிள்ளைகள் நீங்கள்.